வெல்கம் டு சர்மே லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களுமே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் நைட் டைமில் என்னோடய கிச்சனை நான் எந்த மாதிரி க்ளீனாக வச்சுட்டு தூங்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளாம் நிறையா பேர் காலையில் சமையலை ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சனுக்கு வரும்பொழுதே கிச்சனோட அட்மாஸ்பியர் நீட்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாளே நல்லா அமையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் இப்போவே இந்த வேலைகளெல்லாம் முடிக்கலை அப்படின்னா எனக்கு காலையில் சமையல் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அதனால் காலையில் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கிச்சனை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். எனக்காவது ஒரு நாள் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி மட்டும் பாத்திரங்கள் மட்டும் தேய்க்காமல் இருக்கும். மற்றபடி என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப் என்றைக்குமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்றத நான் எப்பொழுதுமே விரும்புவேன். இன்றைக்கி என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து என்னோடய கிச்சனை நைட் டைம் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன்றதை தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்தே மிக்ஸி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால் மிக்ஸியை நைட்டு நான் தூங்கும் பொழுது லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிருவேன். நம்ம ஏதாவது சிந்தி இருந்துச்சு அப்படின்னா கூட அது அப்படியே காஞ்சி அதை ரொம்ப நாள் கழித்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 1 மணி நேரம் தனியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நைட் டைமில் எப்பொழுதுமே நான் மிக்ஸியை லைட்டாக தொடச்சிட்டு மூடி வைக்கிறது வழக்கம். அந்த மாதிரி மிக்ஸியை தொடச்சிட்டு கையோடு சைடில் இருக்க செல்ஃபையுமே நான் வெட் வைப்ஸ், அதாவது ஈரமான துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிக்க போகிறேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஏதாவது நம்மளுக்கு கொட்டியிருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரே நாள் அந்த நைட்டில் நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அப்படின்றதுனால கையோடு நான் செல்ஃப் எல்லாமே தொடச்சிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பால்லாம் காய்ச்சிட்டு நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா சோம்பேறி படாமல் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் செலவு பண்ணோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக ஆக்கிட்டு நம்ம தூங்க போகலாம். காலையில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சமைக்கலாம். அப்படின்றதுனால தான் பால் பாப்பாவுக்கு காய்ச்சிருந்தேன். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். அப்படின்னா தான் காஞ்சி இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே ஊறும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக துடைக்கும் போதே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சா போதும். டெய்லி க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நைட்டு ஓரளவு நம்ம அப்பப்போ சமையல் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பெரிய அளவுக்கு கிச்சனில் வேலை இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எப்பொழுதுமே அடிக்கடி சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய கேஸ் அடுப்பை துடைச்சிட்டே இருப்பேன். அதனால தான் இப்போ வரைக்கும் என்னால் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கேஸ் கிட்ட இருக்கிற டைல்ஸையுமே நான் ஃபுல்லாகவே வைப்ஸ் வச்சு தொடச்சிட போகிறேன். ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படின்றதுனால அடிக்கடி அந்த டைல்ஸில் அழுக்கப்பட்டால் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஈர துணி வச்சு நான் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் தொடச்சிடுறதுனால டைல்ஸ்லாம் அழுக்கப்படாமல் இருக்கும். நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரை போகவே போகாது. அப்பப்போ தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எந்த கரையுமே படியாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா மேலே நான் டிசைனுக்காக ஒட்டி வச்சுருக்கிறேன் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இடையில எண்ணெயோட பிசுக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி துணியை வச்சு லைட்டாக தொடச்சிக்க போகிறேன். இதெல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவணும். அதுக்கு முன்னாடி நான் மதியம் கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே கூடையில் அப்படியே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையாக இந்த பாத்திரத்தை கழுவலாம். இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கையோடு நான் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் கழுவிட்டு படுக்க போகிறேன். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை பெரிய அளவுக்கு கழுவ மாட்டோம். டயர்டில் அப்படியே போய் படுத்துருவோம். காலையில் எந்திரிச்சு பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு தேடும்போது எல்லாமே சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வருமே ஒரு டென்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது சொல்லவே முடியாது. அதனால் நம்ம நைட்டு ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணி கழுவிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு நம்மளுக்கு காலையில் டென்ஷன் எதுவும் இருக்காது. நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சனை எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த்தையுமே நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும். ஏன்னா நம்மளோட அன்றாட தேவையே சாப்பாடு தான். அந்த சாப்பாடை பண்ணுறது நம்ம கிச்சனில் தான் பண்ணுறோம் இல்லையா, அதிகபட்சமான டைம் நம்ம கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ க்ளீனாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துமே நம்மளுக்கு ஓரளவு நம்ம டேக் கேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைனலாக நான் பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன். கையோட சிங்க்கு அப்பப்போ கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டுட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் கிச்சனை பெருக்க போகிறேன். நைட்டு தூங்கும்போது கிச்சன் மட்டும் இல்லாமல் ஹால் எல்லாமே நான் பெருக்கி விட்டுட்டு தான் தூங்க போவேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிச்சனில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன அப்படின்ற அந்த சீக்ரெட்டான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம லைசால் இல்லையா, நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லைசால்
லைசால ஒரு கால்வாசி ஊற்றிருக்கேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் அதை வந்து கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து கேஸ் டாப் மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்னு எல்லாமே செல்ஃப் மேலே எல்லா பக்கமும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வராது. தொடச்சி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. டைல்ஸில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் பிசுக்கே கிடையாது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதில் பொறுத்து தாங்க கிச்சனோட க்ளீனிங்குமே இருக்குது. டைல்ஸ் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது. கையில் அப்படி தொட்டு பார்த்தோன்னா அப்படியே வந்து தண்ணி கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை. ஸ்மெல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நான் என்னோடய கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்பொழுதுமே நைட்டு இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போவேன். நீங்களும் அப்படி தானா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கிச்சன் வந்து நான் லைட்டாக உங்களுக்கு மேட்டாப்பில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனாகவும் அப்படியே பளபளனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.